நீங்க வந்து கடன் வாங்கி நான் ரோடு போட்டேன். இன்னைக்கு நீங்க தமிழ்நாடு அரசுடைய பஸ் பாருங்க, நீங்க பஸ் ஃப்ரீ கொடுக்குறீங்களா, பஸ் பாருங்க, நீங்க பஸ் ஏறி பாருங்க. நான் போயிருக்கேன், நான் பாத்துருக்கேன், எனக்கு தெரியும். பஸ் கட 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 கடன்னு ஆடுது. டெய்லி 2 வீல் கலந்து போகுது, ஸ்டீரிங் கலந்து போகுது. நீ அந்த பஸ் எனக்கு எதுக்கு? திரு சீமான் அழகா சொல்றாரு, தரமான பஸ் கொடுப்பேன்னு சொல்ல முடியல. தரமற்ற பஸ் நீ காசு கொடுத்தானா, காசு கொடுக்காட்டி என்ன? அப்படி ஒரு தரம சாலைகள் எப்படி இருக்கு? இன்னைக்கு தான் நீங்க நடந்து வந்திருப்பீங்க. நீங்க ரோடு போட்டுருக்காங்க எங்க சாலை, நீங்க பாத்துருப்பீங்க. எப்ப போடுறீங்க? பிப்ரவரி எண்ட்ல தான் உங்களுக்கு ரோடு போட தெரியுதா? அப்ப பால் கட்டணம் உயர்த்திட்டீங்க, பஸ் கட்டணம் உயர்த்திட்டீங்க, மின் கட்டணம் உயர்த்திட்டீங்க. 2 மாசம் கிடையாது, 1 மாசம் வந்து செய்யல. இவ்வளவு செய்ய முடியாமலே 9 லட்சம் கோடி. இன்னும் நீங்க கூட்ட போனீங்க, எப்படி சமாளிப்பீங்க? 2021 திமுக ஆட்சிக்கு வந்தபோது டாஸ்மாக் மூலமா தமிழ்நாடு வருமானம் எவ்வளவு சொல்லுங்க? 35,000 கோடி. இன்னைக்கு வருமானம் என்ன சொல்லுங்க? 50,000 கோடி. ஆண்டுக்கு 15,000 கோடி எப்படி கூடும்? ஆண்டுக்கு பத்திரப்பதிவுல வந்திருக்கு. முகூர்த்தத்துல பூரா எக்ஸ்ட்ரா காசு வாங்குனீங்க, டோக்கனுக்கு எக்ஸ்ட்ரா காசு வாங்குனீங்க, 10 மணிக்கு ஒரு சொல்லுங்க. பூரா எங்களுடைய சென்டிமெண்ட் பூரா நீங்க பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு கடல் மறுப்புன்னு சொல்லிட்டு எங்களுடைய சென்டிமெண்ட் பூரா காசு ஆக்கிருக்கீங்க. வேற எந்த துறையில் வருமானம் கூடி சொல்லுங்க? ஒரு துறையில வருமானம் கூடி சொல்லுங்க. அப்ப கோடை காலங்கிற வருஷம் வருமே. 2024 கோடை காலம் வந்துச்சு, அப்பதான ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க. 2025 கோடை காலம் வந்துச்சு. 2025 பொங்கலுக்கு நீங்க என்ன கொடுத்தீங்க? 2026 பொங்கலுக்கு என்ன கொடுத்தீங்க? தேர்தலுக்கு மக்கள் தெரியாதா என்ன? இது 1300 கோடி ரூபாய் ஒரு மாசம், 16,000 கோடி ரூபாய் ஒரு வருஷம். எவ்வளவு தொழிற்சாலைகள் துவங்க முடியும் பாருங்க, எவ்வளவு வேலை வாய்ப்பு முடியும். 3000 கோடி ரூபாய் 4000 கோடி ரூபாய் ஒரு எய்ம்ஸே கொண்டு வந்துடலாம். அப்ப மாவட்டத்துக்கு ஒரு எய்ம்ஸ் தமிழ்நாடு அரசு எடுத்து நீங்க மத்திய அரசு செங்கல் கொண்டு வந்துச்சா இல்லையான்னு பார்க்க வேண்டியது. அப்ப இதெல்லாம் விட்டுட்டு கன்ஸ்ட்ரக்டிவா விட்டு நம்ம பண்றோம்ங்கிற எனக்கு வேதனை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது பலனும் அளிக்கலன்னு நான் சொல்ல வரேன். அதனால தான் 2026 பலன் அளிக்க போறதுன்னு சொல்றேன். ஓட்டு வந்து 1 ரூபா கூட கூட்டி வாங்காது, 10 கூட கூட்டி வாங்குறதுக்கான காரணம் முன்னோடு நான் ட்ராக் ரெக்கார்ட் வச்சு மட்டும் தான் பேசுறேன். 2024 மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி 100 ஓட்டு கூட வாங்கி இருந்துச்சுன்னா நம்ம நம்பலாம். 2019 கம்மி, 2021 கம்மி, 2024 நீங்க அந்த கிராஃப் நீங்க எடுத்து பாத்துங்க. டோட்டல் ஓட்ஸ் போல்ல டிஎம்கே அலையன்ஸ் செக்யூர் பண்ண ஓட்டு வந்து 19, 21, 24 கீழ வந்திருக்கு. 3 கன்சிக்யூட்டிவ் எலெக்ஷன்ல. இவ்வளவுதான் நான் சொல்றேன். இது வரவேற்கத்தக்க விஷயம் இல்லைங்க. என்னோட தனிப்பட்ட பாயிண்ட். மக்கள் இதை தேர்தலுக்கான தெளிவா பாக்குறாங்க.